நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து நம்ம எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் போன்ல லித்தியம் அயான் பேட்டரி வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வாட்சஸ் அப்படிலாம் அதுல வந்து பார்த்தோம்னா பட்டன் டைப் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கிளாக்கு, கேமராஸ் இதெல்லாம் வந்து ட்ரை செல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து டூ டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். First one is primary batteries, second one is the secondary batteries. So primary batteries வந்து என்னன்னா non rechargeable, secondary batteries வந்து rechargeable. So first வந்து Leclanche cell, otherwise we are call it as the dry cell. In the cell வந்து it is comes under the primary battery. So primary battery வந்து already we know that is a non rechargeable. ஸோ இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுல வந்து கேத்தோட் ஆனோடுன்னு இருக்கும். ஸோ இதுல வந்து கேத்தோடு வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா கார்பன் வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் ஜிங்க் அந்த கண்டெய்னர் வந்து ஆனோட ஆக்ட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் எலக்ட்ரோலைட் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமோனியம் குளோரைடு அண்ட் தி சிங்க் குளோரைட். ஸோ இதுல வந்து கார்பன் ராடு கூட நம்ம வந்து MnO2 மேக்னஸ் டை ஆக்சைடு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அண்ட் தென் EMF ஆஃப் த செல் இது வந்து ட்ரை செல் வந்து 1.5 வோல்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று இது செல் ரியாக்ஷன். ஸோ நமக்கு ஆனோடு சைடு வந்து எப்பவுமே என்ன நடக்கும், ஸோ ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடு சைடு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அப்ப இங்க இருக்கிற ஆனோடு வந்து சிங்க், அப்ப சிங்க் இருக்குதான். ஸோ அப்ப சிங்க் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன பண்ணுது, அதோட 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு சிங்க் வந்து Zn2+ தான் மாறுது. ஸோ இது ரிலீஸ் பண்ற லாஸ் பண்ற 2 எலக்ட்ரானை அமோனியம் அயான் வந்து கெயின் பண்ணிக்கிட்டு ஸோ அமோனியாவா மாறுது. ஸோ NH4+ வந்து அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஸோ 2 moles ஆஃப் அமோனியாவும் ஹைட்ரஜன் கேஸும் வந்து லிபரேட் பண்ணுது. ஸோ இங்க வந்து அமோனியம் அயான் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் இந்த செகண்ட் ஸ்டெப்ல ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து MnO2 கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி ஸோ இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி H2O மாறுது. இங்க வந்து MnO2 ரிடக்ஷன் ஆகி Mn2O through Mn2O3 சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நெக்ஸ்ட் வந்து கம்பைன் பண்றோம். ஸோ சிமிலரா இருக்க டேர்ம்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். ஸோ அண்ட் தென் இந்த ஹைட்ரஜன் கேஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் திங்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, Zn சாலிட்ல இருக்குது பிளஸ் 2 NH4+ பிளஸ் MnO2 சாலிட் gives. So and then product side எழுதுறோம். Zn2+ aqueous plus Mn2O3 solid plus H2O liquid plus 2 ammonia. So இந்த 3 ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி நம்ம எழுதிடுறோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, இங்க 4th ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா Zn2+ அண்ட் அமோனியா. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ZnNH4 4 times. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அமோனியா கேஸ் வந்து தனியாவே இருந்துச்சுன்னா ஸோ அதோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸோ இந்த பேட்டரி வந்து புரோக்கன் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அமோனியாவும் இந்த சிங்க்கும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெர்குரி பட்டன் செல். ஸோ இதுவும் வந்து பிரைமரி பேட்டரி தான். ஸோ திஸ் ஆல்சோ நான் ரீசார்ஜபிள். ஸோ இதுல வந்து நம்ம ஆனோடா என்ன எடுத்துக்கிறோம், ஜிங்க் அமால்கேட்டட் வித் தி மெர்குரி. சிங்க்கும் மெர்குரியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் கேத்தோடு வந்து மெர்குரி ஆக்சைடு மிக்ஸ்டு வித் தி கிராஃபைடு கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து மெர்குரி ஆக்சைடுங்கிறது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது அந்த அளவுக்கு. ஸோ அதனால கிராஃபைட் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஸோ கிராஃபைட் இஸ் அ கண்டக்டர். ஸோ வி ஆர் மிக்சிங் தி HgO with the graphite. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட் வந்து KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சிங்க் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வி நோ. ஸோ ஆனோட் சைடு வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட் சைடு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து ஆனோட் சைடு வந்து என்ன ஆகுது, இங்க எடுத்துக்கிற சிங்க் வந்து சிங்க் ஆக்சைடா ஸோ ஆக்சிடைஸ் ஆகி சிங்க் ஆக்சைடா மாறுது. ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 ஸ்டேட்ல இருந்து +2 ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இது வந்து அல்காலியோட பிரசன்ஸ்ல நடக்கிறதுனால இங்க வந்து என்ன பண்றோம், 2OH போடுறோம். ஓகே, இந்த OH வந்து நமக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா KOH ல இருந்து வந்திருக்கும். ஸோ we are getting ZnO plus H2O plus 2 electron. ஸோ அந்த 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு தான் Zn ஆக்சைடா மாறி இருக்குது. ஸோ இங்க ரிலீஸ் பண்ற 2 எலக்ட்ரானை வந்து HgO வந்து மெர்குரி ஆக்சைடு வந்து அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. ஸோ அப்போ கேத்தோடு சேர்ந்த வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். அப்போ மெர்குரி ஆக்சைடு வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, மெர்குரியா கன்வெர்ட் ஆகுது.
ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓவரால் ரியாக்ஷன். சிமிலர் டேர்ம்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம் எல்லாத்தையும் எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டுத்தோட காம்பினேஷன். ஸோ ZN சாலிடா எடுத்துக்கிறோம். பிளஸ் HgO சாலிட் யூஸ் தி ZNO சாலிட் பிளஸ் Hg லிக்விட். ஸோ இதோட செல்லோட EMF வந்து பார்த்தோம்னா 1.35 வோல்ட். ஸோ கான்ஸ்டன்டா இது எவ்வளோ வோல்டேஜ் வந்து கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா 1.35 வோல்ட் வந்து கொடுக்குது. ஸோ இதோட யூசஸ், ஸோ இட் ஹாஸ் ஹையர் கெப்பாசிட்டி அண்ட் லாங்கர் லைஃப். ஸோ ட்ரை செல்லை விட கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், லாங் லைஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெர்க்குரி பேட்டரி வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா ஃபேஸ் மேக்கர், எலக்ட்ரானிக் வாட்சஸ் அண்ட் தி கேமரா. ஸோ இதுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மெர்க்குரி ஆக்சைடு மிக்ஸ்டு வித் கிராஃபைட் வந்து கேத்தோடா எடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் தென் எலக்ட்ரோலைட் வந்து KOH ZNO. ஸோ அதை வந்து எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறோம். சிங்க் வந்து ஆனோட ஆக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து டாப் லேயர். இது வந்து இன்னர் கேஸ். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸா கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்டர் ஸ்டீல். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், அவுட்டர் கவரிங் வந்து ஸ்டீலால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும்.